ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். டொனால்ட் ட்ரம்ப் 2வது வாட்டி அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனதும் கொஞ்ச நாள்லயே வாஷிங்டனுக்கு போய் அவரை பார்த்த முதல் உலக தலைவர்கள்ல மோடியும் ஒருத்தர். அப்ப ட்ரம்ப் மோடிய தனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம 2030க்குள்ள 2 நாட்டுக்குள்ள நடக்கிற வியாபாரத்தை $500 பில்லியன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டும் வச்சாங்க. ஆனா பாருங்க, ஒரு 6 மாசம் போறதுக்குள்ளேயே அவங்க உறவு ரொம்ப மோசமாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வர எல்லா பொருட்கள் மேலையும் 50% வரிய ஏற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாம சீனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள் எல்லாம் இருக்கிற பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்தியா இருக்கிறதுக்காக ஒரு 10% வரி இந்தியா மேல போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல 25% வரி போட்டாரு. அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்கு ஃபைன் போடுற மாதிரி இன்னும் ஒரு 25% வரியையும் அறிவிச்சாரு. இதை பார்த்துட்டு இந்தியா இது நியாயமே இல்லாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு. போன வாரம் தான் ட்ரம்ப் இந்தியாவோட பொருளாதாரம் டவுன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பேசினாரு. கடந்த 20 வருஷமா 2 நாடுகள்லயுமே அடுத்தடுத்த வந்த அரசாங்கங்களோட முயற்சி, 2 பக்கமே கொடுத்த ஆதரவு, உலக பிரச்சனைகள்ல ஒரே மாதிரி இருந்த கருத்து, இதனால எல்லாம் அவங்க நட்பு எல்லாமே வலுவா இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிறது அப்படியே தலைகீழா ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடனடியா ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட்ல இருந்துமே நல்ல சிக்னல் வந்துச்சு. ஆனா இப்போ அது ரொம்ப கஷ்டம் போல தெரியுது. ட்ரம்பின் தவறான பேச்சுக்களும் தொடர்ச்சியான தவறான முடிவுகளும் அரசியல் அழுத்தங்களும் தான் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைய முக்கிய காரணங்களா சொல்லப்படுது. இதுல எங்க தவறு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ட்ரம்ப் பேசின பல அவதூறான பேச்சுக்களுக்கு இது வரைக்கும் பொறுமையா இருந்துச்சு. ஒருவேளை பொறுமையா இருந்தா வர்த்தக ஒப்பந்தம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ட்ரம்போட நிர்வாகத்துல எந்த உத்தரவாதமுமே கிடையாது. இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத சில விஷயங்களுக்கு கூட ட்ரம்ப் தலையிட்டு பேசினாரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பாகிஸ்தானையும் ஒன்னா வச்சு பேசியது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மோதல் முடிந்த சில வாரங்கள்லயே பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசீம் முனிரா ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அழைச்சு விருந்து கொடுத்தாரு. அதுவும் இந்தியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ட்ரம்ப் பாகிஸ்தான் கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் போட்டாரு. அதுல பாகிஸ்தானுக்கு சாதகமா வெறும் 19% வரி தான் விதிச்சாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட எண்ணெய் வளங்களை அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்க கூடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ட்ரம்ப் பேசினாரு. இந்தியாவுக்கு இன்னொரு எரிச்சலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சண்டை நிறுத்தம் வந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. காஷ்மீர் பிரச்சனைங்கிறது எங்க 2 பேருக்குமான தனிப்பட்ட விஷயம்னு இந்தியா எப்பவுமே சொல்லும். இதுல 3வது ஆள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எப்பவுமே சொல்லும். பொதுவா உலக தலைவர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்துல இந்தியாவோட நிலைய புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ட்ரம்ப் முதல் தடவை அதிபரா இருந்த போதும் அப்படிதான் இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மோடி காஷ்மீர் விவகாரத்துல எந்த நாடும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி என்கிட்ட உதவி கேட்டாருன்னு திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. நிபுணர் ஒருத்தர் மைக்கேல் குஹல்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது இந்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ரொம்ப எரிச்சலூட்டக்கூடிய விஷயம். அமெரிக்காவை நம்ப தகுந்த நண்பனா பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே நம்ம நாட்டுல சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள் அவங்க பேச உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்கா மேல இருக்கிற கோபத்துக்கும் முக்கியமான காரணம் பழங்காலத்திலே இருந்தே பனிப்போர் காலத்திலே இருந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கோபம் இப்போ நடந்த சில விஷயங்களால இன்னும் அதிகமாயிருச்சு. மோடி அரசு எப்பவுமே நாட்டு பற்ற வச்சுதான் ஆட்சி நடத்துது. அதனால இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய சண்டை போடுற மாதிரி பேசினா மோடிக்கு ஓட்டு போட்டவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக அமெரிக்கா கோபப்பட்ட போது இந்தியா சொன்ன பதில் என்ன அப்படின்னா,
எங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் முக்கியம், எங்க பொருளாதாரத்துக்கு எது பாதுகாப்பானதோ அதுதான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ட்ரம்ப் முன்னாடி இந்தியாவுக்கு வந்தப்போ இந்திய மக்கள் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ட்ரம்பும் இந்தியாவை ஒரு நல்ல கூட்டாளி நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பகமான கூட்டாளின்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு ஏன் இந்தியாவுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சாருன்னு தான் யாருக்குமே புரியல. சில வல்லுநர்கள் இதை எப்படி பாக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சாதகமா வர்த்தக ஒப்பந்தம் ஒண்ண போடுறதுக்காக இந்தியா மேல அமெரிக்கா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், பேச்சுவார்த்தைன்னு வந்தா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அவர் பேசுற விதையெல்லாம் ராஜதந்திர ரீதியா இருக்காது. ஆனா ராஜதந்திரத்துல என்ன நடக்குமோ அதைத்தான் அவரும் எதிர்பார்க்கிறாரு. அதனால இப்போ அவர் செய்யற எல்லா பேச்சுவார்த்தைக்கான ஒரு யுக்தி தான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்தியாவோட முன்னாள் தூதரும் இப்போ ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியமான ஜிதேந்திரநாத் மிஸ்ரா சொல்றாரு. இந்தியா அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பேசிக்கிட்டே இருக்கு. அதுல இந்தியா சில விஷயங்களுக்கு ஓகே சொல்லி இருக்கு. அதாவது தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களுக்கு வரி கிடையாது, கார் மற்றும் மதுபானங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரியை குறைக்கிறது, அப்புறம் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் கம்பெனி இந்தியாவில தொழில் தொடங்க சம்மதம், இப்படி நிறைய சலுகைகளை இந்தியா கொடுத்திருக்கு. ஆனா அமெரிக்கா ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்துல அமெரிக்காவுக்கு சுமார் $45 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் இருக்கு. அதை சரி செய்ய இந்தியாவுல விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறையில நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆசைப்படுது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த விவசாயம் மற்றும் பால் துறைங்கிறது நம்ம பிரதமர் மோடிக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு இந்திய பிரதமருக்கும் தொடக்கூட முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில மொத்தம் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல 45% இந்த விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகள்ல தான் இருக்கு. அதனால இது நாள் வரைக்கும் வந்த எல்லா அரசாங்கங்களும் விவசாயிகளை ரொம்ப கவனமா பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்தியா அமெரிக்காவோட இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு குல்கர்மன்ங்கிற ஒருத்தர் சொல்றாரு. முதல்ல மக்களுக்கு வர கோபத்தை நம்ம அரசாங்கம் தணிக்கணும், அப்புறம் எந்த அழுத்தத்துக்கும் இந்தியா அடிபணியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தெளிவா சொல்லணும். இது எல்லாமே நம்ம நாட்டு அரசியல் காரணங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ட்ரம்புக்கு ரஷ்ய அதிபர் புதின் மேல கோபம் அதிகமாயிட்டதாலதான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றதா இவரு நினைக்கிறாரு. ரஷ்யா கூட வியாபாரம் செஞ்சா அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட முக்கியமான எண்ணெய் வாடிக்கையாளர்களை பிரிக்கிறதுக்கு ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா இந்தியாவால ஒரே நாள்ல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்த முடியாது. கச்சா எண்ணெய் பயன்பாட்டுல இந்தியா உலகத்துல 3வது பெரிய நாடா இருக்கு. சர்வதேச ஆற்றல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா 2030க்குள்ள இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு வந்துடுமா. ஏன்னா நம்ம நாட்டுல நடுக்கிற வர்க்கம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வர்றதால அவங்களோட ஆற்றல் தேவையும் அதிகமாகுது. இப்போ இந்தியாவுக்கு வர்ற எண்ணெய் இறக்குமதியில 30% மேல ரஷ்யா கிட்ட இருந்துதான் வருது. இது 2021-22ல வெறும் 1% மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேற்கு நாடுகள்ல இருக்கிற நிறைய பேரு ரஷ்யாவின் போருக்கு இந்தியா மறைமுகமா உதவுறதா நினைக்கிறாங்க. ஆனா இந்தியா இதை ஒத்துக்கவே இல்லை. ரஷ்யா கிட்ட இருந்து கம்மி விலைக்கு எண்ணெய் வாங்குறதாலதான் லட்சக்கணக்கான இந்தியர்களோட எரிபொருள் தேவை பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லுது. ரஷ்யாவை ஏன் இந்தியா ஒரு நல்ல நண்பனா பாக்குது அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னா, ரஷ்யா நம்ம கூட ரொம்ப காலமா நல்ல உறவுல இருக்கு. நமக்கு ஏதாவது சிக்கல் வரும்போது ரஷ்யா எப்பவுமே நமக்கு துணையா நின்று இருக்கு. அதனால நம்ம மக்கள் மனசுலயும் ரஷ்யா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாதுகாப்பு விஷயத்துல ரஷ்யா தான் நமக்கு முக்கியமான பார்ட்னர். நம்ம ராணுவத்துக்கு தேவையான நிறைய ஆயுதங்களை ரஷ்யா தான் நமக்கு கொடுக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலைமை மாறிட்டே வருது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு நிறுவனம் சொல்றபடி 2016-2020 காலகட்டத்துல ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஆயுதங்களோட அளவு 55% இருந்துச்சு. ஆனா 2020-2025 காலகட்டத்துல அது 36% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம நாட்டிலேயே இப்ப ஆயுதங்களை அதிகமா தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் மாதிரி மற்ற நாடுகள் கிட்ட இருந்தும் நிறைய ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே ரஷ்யாவோட முக்கியத்துவத்தை குறைச்சிடாது. இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்கள்ல ரஷ்யாவோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த விஷயத்த மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ட்ரம்ப் இப்போ ஒரு விஷயத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு பத்தி தான். இதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள், முக்கியமா அமெரிக்கா,
ரஷ்யா இந்தியா உறவு பத்தி பெருசா கவலைப்பட்டது இல்லை. ஏன்னா இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவுக்கு எதிராக இந்தியா ஒரு பலமான பங்காளிங்கிறத அமெரிக்கா நம்புது. அதனால இந்தியா ரஷ்யா கூட நட்பு இருந்தாலும் அமெரிக்கா அதை பெருசா கண்டுக்கல. அதே மாதிரி இந்தியா அமெரிக்கா கூட நெருக்கமா உறவு வச்சுக்கிட்டாலும் ரஷ்யா சில நேரத்துல கொஞ்சம் யோசிச்சாலும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது இல்லை. ஆனா இப்போ ட்ரம்ப் இந்த பழைய நிலைமையை மாத்தி கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு இந்தியா எப்படி பதில் சொல்ல போகிறதுங்கிறதான் இனிமே இந்தியா அமெரிக்கா உறவை தீர்மானிக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு தற்போது ஒரு சிக்கலான திருப்பு முனையில தான் இருக்கு. ட்ரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் இந்தியாவை ஒரு அழுத்தமான பேச்சுவார்த்தைக்கான கருவியா பயன்படுத்துறாருங்கிறது வல்லுநர்களோட கருத்து. குறிப்பா விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறையில அமெரிக்கா எதிர்பார்க்கும் சலுகைகள் இந்தியாவுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு சவாலாக உள்ளன. ரஷ்யாவுடனான இந்தியாவின் நீண்டகால உறவும் எரிசக்தி தேவைகளும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா பணிவதை கடினமாக்குகின்றன. சீனாவுக்கு எதிரான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அமெரிக்கா புரிந்து கொண்டாலும் ட்ரம்பின் தற்போதைய அணுகுமுறை தான் இந்தியா அமெரிக்கா உறவின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.